இப்ப நாம மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான 12 ராசியினருக்கு இந்த வாரம், அதாவது ஜனவரி 11ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டின் 2 பிரபலமான ஜோதிட வல்லுநர்கள் நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். முதலில் அவர்களை வரவேற்கலாம். முதலாவதாக உதாரண ஜோதிடர் திரு பீமராஜ் ஐயர் அவர்கள். வணக்கம். வணக்கம். அடுத்ததாக திருக்கோவிலூர் திரு ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். வணக்கம். நமஸ்காரம். முதலாவதாக மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு? மேஷராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் உத்தியோக ரீதியான மாற்றங்கள் நடக்கக்கூடிய வாரமாக இருக்கிறது. உங்களுடைய வேலையில் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கலையோ அது கிடைக்கிறதுக்கான முயற்சியை செய்யலாம். ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு சொன்னால் தாராளமாக நம்பிக்கையாக இந்த வாரத்தில் அதற்கான முயற்சிகளை செய்யலாம். கோரிக்கைகளை நீங்கள் வைக்கலாம். இது வரைக்கும் வேலை இல்லாதவர்கள் முதலாக இப்போ வேலைக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அதை செய்யலாம். மார்கழி மாதத்தினுடைய கடைசியும் தை மாதத்தினுடைய ஆரம்பமும் இந்த வாரத்தில் இருக்கும். அதனால் நீங்கள் தை பிறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணுன்ற அவசியம் கூட கிடையாது உத்தியோக ரீதியான விஷயங்களுக்கு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 4 கிரகங்கள் ஒவ்வொன்றாக ஜீவனஸ்தானத்திற்கு வரப்போகிறது. அப்போ ஜீவனஸ்தானம் வலுக்கிறது அப்படின்றது அர்த்தம். அதனால் மேஷராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் உத்தியோக விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து உங்களுக்கான கடமைகளை பற்றி நீங்கள் சிந்திக்கலாம். கல்யாண வயசில் குழந்தை இருந்தால் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை பற்றி இந்த டைமில் நீங்கள் யோசிக்கிறீங்க, அதை பற்றி பேசுகிறீங்க, அதற்கான காரியங்களை தொடங்குறீங்கன்னு சொன்னால் அது நல்லபடியாக நடக்கும். 10ஆம் இடத்த கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். நீங்கள் ரொம்ப நாளாக பித்ரு சம்பந்தம் அப்பாலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு காசிக்கு போயிட்டு வரணும், திரிவேணி சங்கமம் போயிட்டு வரணும், கயாக்கு போயிட்டு வரணும் அப்படின்னா அதெல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் யோசிக்கலாம். அதை பற்றிலாம் பிளான் பண்ணலாம். அப்படியாக இந்த வாரம் அனுகூலமான வாரமாக மேஷராசி அன்பர்களுக்கு அமையப்போகுது. சார், மேஷ ராசினருக்கு இந்த வாரம் என்னென்ன செயல்கள்லாம் நல்லபடியாக நடக்க போகுதுன்றத ரொம்ப அழகா தெளிவுபடுத்திருக்கீங்க. தொடர்ந்து ரிஷபராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது சார்? ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் தொடக்கம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் 4 கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கும். இந்த வாரம் தொடங்கும் போது சந்திரன் 6ஆம் இடத்துல இருப்பார். அதன் பிறகு 7ஆம் இடத்திற்கு அவர் 8ஆம் இடத்திற்கு வருவார். சந்திராஷ்டமமும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ஆனால் அந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஒவ்வொன்றாக பாக்யஸ்தானத்திற்கு வரும். அதில் ஃபஸ்ட்டு வரப்போகிறதே உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் தான். அவர் பாக்யஸ்தானத்திற்கு வரார். ஒரு சுபர் திரிகோணஸ்தானத்திற்கு வரார். நட்பு கிரகமான சனியுடைய வீட்டுக்கு வரார். அதனால் உங்களுக்கு இந்த வார தொடக்கத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த வாரம் எப்படி போகுமோன்ற ஒரு நெருக்கடி, நிர்பந்தம், பயம் இருந்தது, குழப்பம் இருந்ததுன்னு சொன்னால் அது பொருளாதார ரீதியாக இருக்கலாம், படிப்பு சம்பந்தமாக இருக்கலாம், உங்களுடைய வேலை சம்பந்தமாக இருக்கலாம், கடன், ஆரோக்கியம், இப்படியாக எந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு பயம், கேள்வி இருந்தாலும் கட்டாயம் அது நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கலாம். அப்போ இந்த வாரம் சாதகமாக இருக்கணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பொறுமை தேவை. ஒரு பலனும் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ காத்து இருக்கணும், நிதானமாக இருக்கணும், ரொம்ப பக்குவமாக இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அப்ப ரிஷபராசினர் இந்த வாரம் பொறுமையாக செயல்பட்டா நல்லது இல்லையா சார்? தொடர்ந்து மிதுன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? வீட்லையும் வெளியையும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது சார்? மிதுன ராசி என்பவர்களுக்கு நீங்கள் யாரெல்லாம் ரொம்ப பிடிச்சி விரும்பி பழகுவீங்களோ அவங்களுக்கெல்லாம் உங்களால் நல்லது நடக்கும். அவங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுக்கோ, ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரத்துக்கோ, 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறது, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறது, உங்களுக்கு பிடிச்ச பிள்ளைங்களோடு சேர்ந்து உட்காந்து படிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப நல்லா வரும். டீம் ஒர்க்கு ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது இந்த வாரத்தில். 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது பிறரை நம்ம தொடர்பு கொள்ளக்கூடிய இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்தான அதிபதி ராசியில் இருந்து அந்த இடத்துல 4 கிரகங்கள் இருந்து அந்த குரு அந்த இடத்த பார்க்குறார். சந்திரனும் அந்த இடத்துக்கு போக போகிறார். அப்போ இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு என்ன ஆகுன்னா, இப்போ கல்யாண வயசில் ஒருத்தர் இருந்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வர வேண்டிய வாழ்க்கை துணை எப்படிலாம் இருக்கணுன்ற கற்பனை வந்துடும். அதை பற்றிலாம் நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க.
அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களாக இருந்தால் ஒரு பார்ட்னர் கிடைச்சாருன்னா நம்ம அவங்கள வச்சுட்டு 2 பேரை சேர்ந்து நல்லா முன்னுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. எங்கேயாவது ட்ராவல் பண்ண வேண்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட உங்களுக்கு பிடிச்ச ஒரு துணையோடு நீங்கள் போவீங்க. நல்லா பேசிட்டு 2 பேரும் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை பகிர்ந்து கொண்டு நீங்கள் அந்த ட்ராவலை வந்து சுமூகமாக செய்வீங்க. இந்த விஷயம் இருக்குது. இன்னொரு வழியில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு துணை இருக்கிறது, நீங்கள் ஒரு ஆலோசனை கேட்டுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகம் 8ஆம் இடத்திற்கு வரப்போகிறது. அப்போது தனித்து இருக்கும்போது கொஞ்சம் பலம் குறைவாக இருக்கலாம், சில சமயத்தில் குழப்பம் கேள்விகள் அதிகமாக இருக்கலாம். அதனால் ரொம்ப பிடித்த நீங்கள் மனம் விட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பீங்க, எதுனாலும் தயங்காமல் கேட்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களோடு சேர்ந்து இருக்கிறது இந்த வாரத்தில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். சார், மிதுன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம் சார். ஜெகதீஷ் குமரன் சென்னையில் பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 9/7/1990 அதிகாலை 5:56 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, என் மகனுக்கு திருமணமாகி 10 ஆண்டுகள் ஆகின்றன. 5 வயதில் மகன் இருக்கிறான். கருத்து வேறுபாடு காரணமாக மனைவியை பிரிந்து வருகிறான். விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. அவனுக்கு விவாகரத்து கிடைக்குமா, 2வது திருமணம் நடக்குமான்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் உத்திராட நட்சத்திரம் 3ஆம் பாதம் மகர ராசியில் பிறந்திருக்கார். லக்னம் மிதுன லக்னமாக இருக்குது. இப்போ அந்த திருமணமாகி 10 வருஷம் சேர்ந்து இருந்து இப்போ அவங்க பிரியக்கூடிய ஒரு நிலை இருக்குது. வழக்கு நடந்து கொண்டு இருக்குது. பிரிஞ்சிருவாங்களா, பிரிஞ்சுட்டா அந்த குழந்தையுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அதற்காக அடுத்த திருமணம் நடக்குமா, 2வது திருமணம் அப்படின்ட்டுலாம் நிறைய அவங்களுக்கு கேள்விகள் இருக்குது. முதல்ல இந்த ஜாதகருக்கு லக்னத்திற்கு 7ஆம் பாவத்தில் வந்து சனி இருக்கார். 7ல் இருக்கக்கூடிய சனி வக்ரம் அடைந்திருக்கார். சூரியன் சாரத்தில் சஞ்சரிக்கிறார். 2வது கலத்திர ஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த சப்தமாதிபதி குரு லக்னத்தில் இருக்கார், சூரியனோடு சேர்ந்து இருக்கார். அப்போ இதை வச்சு என்ன நம்ம முடிவுக்கு வரலாம், கணிக்கலான்னு சொன்னால், இவருடைய மனைவி வந்து ஆளுமை நிறைந்த ஒரு பெண்ணாக இருப்பாங்க. அவங்கள சுதந்திரமாக விட்டுட்டா பெரிய அளவுக்கு 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு குறைவுன்னு சொல்லலாம். அல்லது அவங்க ரொம்ப ஜென்யூனாக நல்ல கேரக்டராக இருப்பாங்க, ஆனால் அவங்கள மீறி அவங்களுக்கு கோபம் வரும், அதனால் பிரச்சனைகள் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதற்கு அடுத்ததாக இன்னொரு விஷயத்தை யோசிக்கும்போது, மனைவிக்கு வந்து தன்னுடைய வீடு, தன்னுடைய தாய் வீடு, அவங்க கூட பிறந்தவங்க மேலே அதிகமான அக்கறை அன்பு செலுத்துறது, அவங்கள சார்ந்தே எல்லா விஷயத்தையும் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இப்படி தான் இதில் கணிக்க முடியுதே தவிர அவங்களோட சேர்ந்து இருக்க முடியாது, அவங்க வந்து கரெக்டான ப்ராப்பரான திருமண வாழ்க்கையில் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நம்ம எந்த முடிவுக்கும் வர முடியாது. அதனால் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி இந்த வழக்கை வந்து கண்டினியூ பண்ணணுமா, இல்லை வந்து முடிச்சுட்டு அந்த குழந்தைக்காக சேர்ந்து இருக்கலாமான்றதை இந்த ஜாதகர் வந்து சிந்திக்கலாம். இப்படி சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது, அதாவது 2வது திருமணம் அப்படின்னு நம்ம சொன்னால், இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்கிறது வந்து இளைய தாரம்னு சொல்கிறாங்க. அதில் செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கார். அப்போது இதை விட இன்னமும் போல்டாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான் மறுபடியும் கூட வரணும். அப்போ வேறு வழி இல்லாமல் இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் இவர் கடைபிடிச்சு தான் ஆகணும். அதை இப்பயே செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். சுக்கிரன் வந்து 12ஆம் இடத்துல பலமாகத்தான் இருக்கார். அதனால் இந்த திருமண வாழ்க்கை 12ல் சுக்கிரனுக்கு விதிவிலக்கு இருக்குது. 2வது ஆட்சி பலத்தோடு இருக்கார். ஆனால் இந்த திருமண வாழ்க்கை கெட்டு போகணுன்ற அவசியம் இல்லை. அந்த 7ல் சனி அந்த சூரியனுடைய தொடர்பெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதில் குழப்பங்கள் பிரச்சனைகள் இவ்வளோ தூரம் வழக்காடு மன்றம் போகிற வரைக்கும் இருக்கிறது. இது எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். இது வந்து திருமணம் அந்த கலத்திரம் அதை வச்சு சொல்கிறது. தனிப்பட்ட முறையில் இந்த ஜாதகரை பற்றி சொல்லணும்னு சொன்னால், 8ஆம் இடத்துல சந்திரனோடு சேர்ந்து ராகு. அதனால் இவருக்கு வந்து இதில் வந்து என்ன பண்ணணுன்றது எக்ஸாக்டாக தெரியல, குழப்பத்தில் தான் இருக்கார். அப்போது அது போகிற போக்கில் போயிட்டுருக்கார், அல்லது இவர் பின்னாடி இருந்து யார் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்ருக்கார் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் தெளிவாக இருந்தால் இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிவுக்கு கொண்டு வரலான்றதை புரிஞ்சுக்கலாம். தசாபக்தி எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, இவர் வந்து சூரிய மகாதிசையில் பிறந்திருக்கார். உத்திராட நட்சத்திரன்றதுனால சந்திரன் செவ்வாய் இதெல்லாம் முடிஞ்சு இப்போ ராகுவுடைய திசை. ராகு திசையில் இப்போ நடக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது சந்திர புக்தி நடக்கிறது. கரெக்டாக அந்த 8ஆம் இடத்துல சந்திரன் ராகு தான் சேர்ந்து இருக்கிறது. அதனால தான் இவருக்கு குழப்பம் அப்படின்றத பார்த்தோம். மிகச்சரியாக அதே புக்தி தான் இப்போ, அதே ராகு சந்திரன் சேர்ந்து தான் இப்போ தசையும் புக்தியும் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. இதுலேயே நீங்கள் தெளிவாயிடலாம். அதாவது அடுத்த வருஷம்
2027 மார்ச் மாதம் வரைக்கும் இந்த புக்தி வந்து இருக்க போகிறது. அதனால் ஒன்று நீங்கள் வந்து எல்லா விஷயத்துலேயும் விட்டு கொடுத்து இறங்கி போய் சுமூகமாக இதை வந்து கொண்டு வந்து சேர்ந்திருக்கலாம், அல்லது இதை அப்படியே ஒரு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் எந்த முடிவுக்கும் வராமல். 27ஆம் வருஷம் மார்ச் மாதத்துக்கு பிறகு ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக நீங்கள் சேர்ந்து அந்த குழந்தை வந்து அம்மா அப்பாவை மிஸ் பண்ணாத அளவிற்கு வாழ முடியும். சார், இந்த நேயருடைய கேள்விக்கு விரிவான தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்கள் சொல்லுங்க, இப்போ இந்த நேயர் வந்து 2வது திருமணம் பற்றி கேட்டிருந்தாங்க, நடக்குமான்னு. இப்போ 2வது திருமணம் நடக்கக்கூடிய ஜாதக அமைப்புனா இது சார்? நிச்சயமா இருக்குமா, நிறைய பேசணும் இதுல இருந்து. இந்த டாபிக் வந்து இன்னைக்கு தேவையான விஷயம்னு நினைக்கிறேன். இந்த நேயருக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் இன்றைக்கு விவாகரத்துக்கு கோரி நீதிமன்றத்தில் போய் நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கு தான் ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்தார். எடுக்கும் பொழுது அருமையான ஒரு இது சொன்னார். நமக்கு ஜாதகத்திலே எப்படி வரும்னு ஒரு விதி எழுதி இருக்குமோ அப்படித்தான் அமைய போகிறது, அதை மாற்ற முடியாது. அதனால தான் எவ்ரிபடி ஷுட் லேர்ன் அஸ்ட்ராலஜிங்கிற சொல்கிறோம். பேசிக்காக புரிஞ்சுக்குங்க, எதுக்காக ஜாதகம் பார்க்கணும், எனக்கு என்ன எழுதி இருக்கோ அதுதான் நடக்க போகும்போது நான் எதுக்காக ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னால், நம்ம எப்படி இருப்போம், நமக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் எப்படி இருப்பாங்கிறத நம்முடைய ஜாதகம் தெளிவாகவே சொல்லிவிடும். ஒரு சொல்லிட்டார், 7ஆம் இடத்துல உனக்கு சனியானது வக்ரகதியிலே சஞ்சரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உனக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னருடைய கேரக்டர் சனியாகத்தான் இருக்கும், சர்டன் நேச்சரில் தான் இருக்கும். சர்டன்னு சொன்னால் ஏதோ ஒரு கெட்ட கிரகம்ங்கிற மாதிரி அர்த்தம் கிடையாது. அந்த சர்டானை வந்து நம்ம ஒசரத்தில் கொண்டு போய் வச்சோம்னா நமக்காக உயிரையும் கொடுக்கும். அதே சனிதான் நமக்காக எல்லா விதமான தியாகங்களையும் செய்யும். அந்த பெண் வந்து நிச்சயமாக அவர் சொன்னார், ஒரு ஆளுமை மிக்கவராக இருப்பார். ஏன்னா சூரியனுடைய சாரம் வாங்கியிருக்கு, சூரியன் வந்து உங்களுடைய லக்னத்திலேயே குருவோட சேர்ந்திருக்கார் அப்படின்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக ஒரு தவறான பெண்ணாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. தவறான பெண்ணு உங்களுடைய மனைவியாக வருவதற்கு வாய்ப்பே இல்லை. நல்ல குணமான ஆளுமை அப்படிங்கிற ஒரு விஷயம். இங்கே என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஈகோ கிளாஷ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் தான் இவங்க கிட்ட இருக்கு. இந்த ஈகோவெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு அவர் சொல்கிறபடி கேட்டுட்டு தான் போய் என்ன கெட்டுட போகிறது. எத்தனை திருமணம் நடந்தாலும் எத்தனை மனைவியர் வந்தாலும் உனக்கு லைஃப் பார்ட்னர்ஷிப் இப்படித்தான் இருக்கும்னு சொன்னால் அது அப்படித்தான் இருக்கும், அது மாறவே மாறாது. இது எல்லாவற்றையும் விட 5ஆம் பாவத்துக்கு அதிபதி சுக்கிரன் 12ல் போய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார்னு வரும்பொழுது நிச்சயமாக உன்னுடைய குழந்தைங்கிறது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையை கெடுத்து விடாதீர்கள் அப்படிங்கிற ஒரு அட்வைஸையும் உங்களுக்கு கொடுக்கணும். இப்போ நடக்கிறது ராகு திசையில் சந்திரபுக்தி, அது 8ஆம் பாவத்தில் இருக்குது. ஒரு குழப்பமான மனநிலை தான் கண்டிப்பாக இருக்கும். ராகு சந்திரன் சேர்ந்துட்டாலே அங்கே கன்ஃபியூஷன்கிறது கண்டிப்பாக வந்துடும். இல்லை நாங்கள் ஏற்கனவே கேஸ் போயாச்சுன்னு சொன்னால் கூட, டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆனால் கூட சட்டம் தான் பிரிக்குமே தவிர சாஸ்திரம் பிரிக்காது. ஏன் டிவோர்ஸ் ஆனவங்க மறுபடியும் சேரக்கூடாதுன்னு சட்டத்தில் எழுதி வச்சிருக்கா என்ன, மறுபடியும் மீண்டும் இணைய முடியும், நன்றாகவே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இவருக்கு தெளிவுபடுத்துகிறோம். இந்த மாதிரி தான் எல்லாருமே அவங்க ஜாதகத்தை பார்த்து நமக்கு எங்கே பிரச்சனை, மனைவினால் பிரச்சனையா, இல்லை கணவனால் பிரச்சனையா, இல்லை 2 பேருமே ஈகோயிஸ்டிக். இவருக்கும் லக்னத்திலேயே குரு சூரியன் சேர்றதுனால குரு சூரியன் 2மே கௌரவம் பார்க்கக்கூடிய கிரகங்கள். இவருக்கு லக்னாதிபதி புதன் எங்கே இருக்காருன்னு தெரியல. ஆனி மாதம் பிறந்திருக்காருன்னா நிச்சயமாக முன்ன பின்ன தான் இருக்கணும். ஒன்று லக்னத்திலேயே இருக்கணும், இல்லைன்னா ரிஷபத்தில் இருக்கணும், இல்லை மிதுனத்தில் தான் இருப்பார். அந்த புதனும் நல்லபடியாகத்தான் இருக்கும். லக்னத்தை ஒட்டித்தான் புதனும் இருக்க போகிறது. அந்த புதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறோம். புதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா, விட்டு கொடுத்து செல்லுதல். கண்டிப்பாக விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை, விட்டு கொடுத்து போங்க, நல்லா இருக்குங்கிறதே இவருக்கு சொல்கிறோம். நீங்கள் கேட்டது வந்து இந்த 2வது திருமணம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கும். அது வந்து ஒரு கலத்திர தோஷ அமைப்பு அப்படிங்கிறத சொல்லுவா. இந்த நேயரை பொறுத்தவரை இவருக்கு கலத்திர தோஷ அமைப்புங்கிறது இல்லை. கலத்திர தோஷம் என்பது வேறு. கலத்திர பாவகத்திலே போய் ஒரு சனி மாதிரி ஒரு கிரகம் வக்ரம் பெற்று சூரியனுடைய சாரம் பெறுதல் என்பது வேறு. இங்கே டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. கலத்திர தோஷம் அப்படிங்கிறது இருந்தால் தான் அது வந்து 2வது திருமணத்திற்கான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி தரும். உதாரணத்திற்கு 7ஆம் பாவக அதிபதி 3ல் சென்று அமர்ந்திருக்கிறார்னு சொன்னால் அங்கே கலத்திர தோஷம் உண்டு, மறுவிவாகம் செய்து கொள்ளும் அதிகாரம் உண்டுன்னு ஒரு ரூல் வச்சுருப்பா. உடனே நம்ம ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு எனக்கு 7ஆம் பாவ அதிபதி 3ல் இருக்காருன்னு கணக்கு பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் நிறைய விதிவிலக்குகளும் உண்டு. அந்த கலத்திர தோஷ அமைப்பு இருந்தால் மட்டும்தான் மறுவிவாகம் செய்து கொள்ளும் அதிகாரம் உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். இந்த நேயரை பொறுத்தவரை இவருக்கு கலத்திர தோஷம் என்பது இல்லை. விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், அவ்வளவுதான். மனைவியோடு விட்டு கொடுப்பவன் என்றுமே வாழ்க்கையில் தோத்ததே சரித்திரமே கிடையாது. மனைவி கிட்ட விட்டு போங்க, கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிப்பீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஒரு அட்வைஸாகவே சொல்கிறோம். சார், உண்மையாகவே நல்ல ஒரு வார்த்தையை சொன்னீங்க, விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை அப்படின்னு. நம்ம நிகழ்ச்சியின் மூலமாக நேயர்களுக்கு நல்ல ஒரு அட்வைஸை கொடுத்துருக்கீங்க சார். அடுத்ததாக கடக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, கடக ராசியினருக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமாக இருக்க போதா இல்லை அவங்க கவனமாக இருக்கணுமா சார்?
கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் மிகவும் சிறப்பாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் பாவத்தில் 4 கிரகங்கள் இருக்கக்கூடிய வாரம். ராசியாதிபதி 6ஆம் இடத்தை நோக்கி போகக்கூடிய வாரம் தொடங்கும்போது சந்திரன் வந்து 4ஆம் இடத்தில் இருப்பார், துலா ராசியில் இருப்பார். அப்புறம் விருச்சிகம், தனுசுக்கு வருவார். இது எல்லாமே இந்த குருவுடைய வீடாக இருக்கிறது. அதனால் உங்களுக்கு வந்து ஒரு காரியம் நடக்கணும், அதற்கு ஒரு உதவி தேவைன்னா அந்த உதவி கிடைத்துவிடும். அது பண உதவி அப்படின்னு சொன்னால் கட்டாயம் கிடைக்கும். கடன் உதவின்னு சொன்னால் அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். உடல் உபாதையை சரி பண்ணிக்கணும்னு சொன்னால் அதுவும் நடக்கும். பொதுவாக இப்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தடை, உங்கள் எதிரில் இருக்கக்கூடிய ஒரு குழப்பம் எது இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியும். 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகமும் 7ஆம் இடத்திற்கு வந்து ராசியோடு நேரடியாக தொடர்பு கொள்ள போகிறது. அதில் ஃபஸ்ட்டு சுக்கிரன் வருவார். அப்படி சுக்கிரன் 7க்கு வந்து ராசியை பார்த்தாலே எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் வந்துடும். எதற்குமே கலங்கி போக வேண்டிய அவசியமே இருக்காது. நம்ம இந்த வாழ்க்கையே வந்து பிறக்கிறதே சந்தோஷமாக இருக்கிறதுக்காகத்தான்ற எண்ணத்தை சுக்கிரன் கொடுத்துருவார். ராசியில் இருந்தாலும் சரி, 7ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, அந்த ஒரு நிலை வருகிறது. அதனால் உங்களுக்கு இந்த வாரம் தொடங்கும் போது என்ன ஒரு பின்னடைவோடு நீங்கள் தொடங்கினாலும் கூட அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி சந்தோஷத்தை நோக்கி, நிம்மதியை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய வாரம்னு சொல்லலாம். சார், கடக ராசியை தொடர்ந்து சிம்ம ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு? சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் விசேஷமான வாரம்னு சொல்லலாம். அஷ்டமத்தில் சனியும் ராசியில் கேதுவும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சில காலங்கள் ரொம்ப அனுகூலமாக இருக்கும். அதை பயன்படுத்தி கொண்டால் நமக்கு சாதகமற்ற நேரத்தில் கூட நம்ம எல்லாவற்றையும் சமாளித்து விடலாம். அப்படி இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறது. ராசியாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கார். அந்த குரு அந்த இடத்த பார்க்குறாரு. செவ்வாய் அந்த இடத்துல சேர்ந்துருக்காங்க. அப்போது உங்கள் ராசிக்கு வந்து மிக அதிகமான நற்பலன்களை கொடுக்க வேண்டிய செவ்வாய், குரு, அப்புறம் ராசியாதிபதி சூரியன், இந்த 3 பேருக்கும் தொடர்பு ஏற்படுகிறது. அதனால் இந்த வாரம் நீங்கள் ஒரு பெரிய காரியத்தை செய்யணும்னு சொன்னால் அதை செய்ய முடியும். ஏதோ ஒரு தவறு பண்ணி நீங்கள் பின்னால் வந்துட்டீங்கன்னு சொன்னால் அதை சரி பண்ணி திரும்ப முன்னால் உங்களால் போக முடியும். உங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷனோ ஏதோ ஒரு சலுகையோ இன்க்ரிமெண்ட்டோ நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் நேரடியாக போய் எதனால், என்ன பிரச்சனை, என்ன பண்ணால் அது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய இயற்கையான சுபாவத்தின்படி எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் ஆனஸ்ட்டாக போய் அங்கே நின்று கேட்குறீங்க, அதுக்காக ட்ரை பண்ணுறீங்க, ஒரு மெயில் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். குறிப்பாக வீட்டில் குழந்தைங்களுக்கும் சிம்மராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கும் அல்லது உங்களுடைய அப்பாவுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறது. 2 பேருக்கும் வேறு வேறு கருத்து இருக்குது. வேறு ஒரு இடம் மாற்றம் செய்கிறதில்ல, சொத்து சம்பந்தமான விஷயங்களில், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதில்ல, கல்யாணத்தில், இதெல்லாம் சரியாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். தொடக்கத்திலே வந்து ஒரே வார்த்தையில் சொல்லிட்டீங்க, மிக சாதகமான வாரமாக தான் சிம்ம ராசினருக்கு இந்த வாரம் அமைய போகுதுன்னு. தொடர்ந்து கன்னி ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது சார்? கன்னிராசி என்பர்கள் இந்த வாரத்தில் தனக்குன்னு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொன்னால் வாங்கிறதுக்கான முயற்சியை செய்யலாம். இருக்கக்கூடிய இடத்துல வீடு கட்டணும்னு சொன்னால் அதற்கான முயற்சியை செய்யலாம். கட்டப்பட்ட புது வீட்டை வந்து வாங்கணும்னு சொன்னால் அந்த விஷயமும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. அப்படி ஒரு வீடு வாங்குகிறோன்னா நம்ம இருக்கக்கூடிய இடத்துலேருந்து அந்த வீட்டுக்கு குடி போவோம் இல்லையா? அப்போ அது வந்து இடமாற்றம்னு எடுத்துக்கலாம். அப்போ இடமாற்றம் யாரெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும். 4ஆம் பாவம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. அப்போ இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும்னு சொன்னால், ஒரு குழப்பத்திலேருந்து நீங்கள் தெளியணும்னு சொன்னால் அம்மா கிட்ட போய் உட்காரணும். அம்மாவுக்கு வந்து எதுவும் தெரியாமல் கூட இருக்கலாம், அவங்க அந்தளவுக்கு படிக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு பெரிய விஷயத்தை போய் கேட்டால் கூட அவங்க சொல்லக்கூடிய வழி வந்து அவ்வளோ சிறப்பாக உங்களுக்கு இருக்கும். மெத்த படித்த ஒரு மேதை கூட அதை வந்து சொல்ல முடியாத அளவிற்கான விஷயத்தை உங்களுடைய அம்மா வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த மாத்ருஸ்தானம் 4ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சாதகமாக இருக்கிறது. ராசியாதிபதி அங்கே தான் இப்போ இருக்க, அந்த ஸ்தானாதிபதியோட பரிவர்த்தனை பண்ணியிருக்கார். அதனால் இந்த வாரம் உங்களுக்கான தெய்வம், நீங்கள் போக வேண்டிய கோவில், வழிபட வேண்டியது எல்லாம் அம்மா தான். சார், கன்னி ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு தெளிவுபடுத்திருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. என்ன பார்க்கலாம் சார்? ஹரிகேசவ் சென்னையில் பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 6/4/1999 காலை 11:10 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, என் மகன் CA பயின்று கொண்டிருக்கிறான். அவன் எப்போது CA வெற்றிகரமாக முடிப்பான்? அவனுக்கு நல்ல வேலை கிடைக்குமா? சொந்த வீடு யோகம் அவனுக்கு இருக்கிறதான்னு கேட்டிருக்காங்க சார்.
ஜாதகர் கேட்டை நட்சத்திரம் 2ஆம் பாதம் விருச்சிக ராசியில் பிறந்திருக்கார், மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கார். சிஏ பண்ணிட்டு இருக்காரு. எப்போ கம்ப்ளீட் பண்ணுவார், வேலை எப்படி கிடைக்கும், ஆமா, வீடு சொந்த வாங்க வீடு பத்தி முடியுமா கேட்டிருக்காங்க. அப்படின்னு கேட்டிருக்காரு. தாராளமாக இந்த சிஏ கம்ப்ளீட் பண்ண முடியும். அதை முடித்து இவர் ஒரு ஆடிட்டராக வேலை பார்க்கவும் முடியும். இன் ஃப்யூச்சரில் இவர் சொந்தமாக இவருக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருந்து நிறைய கிளைண்ட் பேசிஸ்லாம் வச்சுருந்து இவர் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கவும் இவரால் முடியும். அந்த அளவிற்கு சாதகமாக இருக்குது. முதல்ல இருக்கும்போதே நான் 10ஆம் பாவத்திற்கு வந்துடுறேன். மிதுன லக்னம் சொன்னால் 10ஆம் இடத்துல குரு சூரியனுடைய சேர்க்கையானது இருக்கிறது. அந்த இடத்துல குரு சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தோடு இருக்கார். அதனால் இவருக்கு பெரிய பதவி, கௌரவமிக்க பதவி, சுலபமாக நிறைய பொருளை ஈட்டக்கூடிய ஒரு பதவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது. தசாபுக்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இவர் பிறந்தது கேட்டை புதனுடைய திசையில் பிறந்து கேத்து திசை பூர்த்தியாகி இப்போ சுக்கிர திசை நடக்கிறது. சுக்கிர திசையில் இப்போ நடக்கிறது ராகுவுடைய புக்தியாக இருக்கிறது. அந்த சுக்கிரன் பூர்வ புண்ணியம் அவர் கொடுத்தா இவருக்கு ஈஸியாக கிடச்சிடும்னு சொன்ன அந்த திசை தான் நடக்கிறது. அவர் சனியோட சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் பலம் கம்மியாக இருக்காருன்னு எடுத்துக்கலாம். இப்போ ராகுவுடைய புக்தி நடந்துட்டுருக்கு. அதனால் இந்த ராகு புக்தி முடிக்கிற வரைக்கும் 2028ஆம் ஆண்டு அக்டோபர் வரைக்கும் ராகுவுடைய புக்தி இருக்கிறது. அதன் பிறகு குரு புக்தி வந்துடும். சுக்கிர திசை குரு புக்தி. அப்போ இவர் நல்ல பதவியில் போய் சேர்ந்துருவார். அப்புறம் நீங்கள் வீடு வாங்குவாரான்னு கேட்டதும் இவர் வேலைக்கு சேர்ந்த பிறகு வீடு வாங்குறதுன்றது சர்வசாதாரணமாக இருக்கும். வீடுகள் வாங்குவார்னு சொல்லலாம். சார், இந்த நேயருடைய கேள்விக்கு திருப்திகரமான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இந்த நேயர் கடைசியாக சொந்த வீடு யோகம் பற்றி கேட்டிருந்தாங்க. சொந்த வீடுன்றது எல்லாருடைய கனவும் கூட. ஆனால் ஒரு சிலர் அவங்களுடைய வாழ்நாளுடைய கடைசி வரைக்குமே வாடகை வீட்டில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதுக்கு ஜோதிட ரீதியான காரணம் சார்? வாடகை வீடு, சொந்த வீடு. வீடு அப்படிங்கிறது சௌகரியமாக இருக்காங்கிறத பார்த்துக்கணும். எல்லாம் இருந்தால் கூட ஒரு சில பேர் வீட்லேயே தங்க முடியாது. பெரிய பெரிய வீடு, பங்களா வச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் கூட என் வீட்டில் நான் இருந்ததே இல்லை, நான் ஃபுல்லாக ரவுண்ட்ஸ்லேயே இருந்துகிட்டு இருக்கேன், அல்லது அலுவலகத்திலே என்னுடைய காலம் கழிஞ்சிருதுன்னு சொல்கிறவாளும் இருக்கா. இது அத்தனைக்குமே இந்த 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவோமா. 4ஆம் இடம்ங்கிறது தான் வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் அப்படிங்கிற சொல்கிறேன். எல்லாத்தையுமே இந்த 4ஆம் இடத்தை பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன். 4ஆம் பாவகம் நல்ல வலிமையாக இருந்து விட்டாலும் சரி, 4ஆம் இடத்துல ஒரு நல்ல கிரகங்கள் இருந்தாலும் சரி, அல்லது 4ஆம் பாவக அதிபதி போய் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற இடமும் அப்படிங்கிற விஷயமும் இருக்குது. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி இந்த இடத்துல நல்லா இருப்பா அப்படிங்கிறத சொல்லிடலாம். இப்போ இவருடைய ஜாதகத்தை எடுத்துட்டா கூட இவருக்கு லக்னாதிபதியே புதன் தான். அவர் 10லேயே இருக்கார், குருவோட சேர்ந்துன்னு சொல்லிட்டார். 9ல் இருக்கார், பாக்கியஸ்தானத்தில்னு சொன்னார். 4ஆம் பாவக அதிபதியும் அதே 9ஆம் இடத்துல தான். அது 4ஆம் பாவக அதிபதியும் அதே புதனாகவே போயிடுறார். 9ல் இருக்கும் பொழுது அந்த பாக்கியம் அப்படிங்கிறது அவருக்கு இருக்குது. வீடுங்கிறது பாக்கியத்தின் அடிப்படையிலே அமையும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். நல்லா அவரால் என்ஜாய் பண்ணவும் முடியும், நல்ல சௌகரியமாக இருப்பார். வீடுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். நம்ம ஜாதகத்திலே பலமும் இருக்கும், பலவீனமும் இருக்கும். எது பலமோ அதை பிடிச்சிக்கணும். உத்தியோகம்ங்கிறது மிகச்சிறந்த பலம் அந்த பிள்ளைக்கு. அந்த உத்தியோக பலத்தின் மூலமாகவே எல்லா விஷயத்தையுமே அவர் அனுபவித்து கொண்டு வருவார் சொல்லிடலாம். நீங்கள் கேட்ட மாதிரி இந்த சொந்த வீடு அம்சம் அப்படின்னு சொன்னால் அதற்கு 4ஆம் இடமும் லக்னபாவமும் சேர்ந்து தொடர்பு கொள்ளும். உதாரணத்திற்கு ஒருவருடைய ஜாதகத்தில் 4ஆம் இடம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 4ல் ஒரு நல்ல கிரகம் இருக்குது, ஒரு குரு சுக்கிரனுடைய இணைவெல்லாம் இருக்குது, இல்லை குரு சந்திரனுடைய இணைவெல்லாம் இருக்குன்னு வச்சுப்போம். இதெல்லாம் இருந்து லக்னாதிபதி நன்றாக இல்லை, லக்னாதிபதி ஒரு 12ல் போய் உட்காந்துட்டார் அப்படின்னு சொன்னால் இவன் அந்த வீடெல்லாம் இருக்குமே தவிர இவரால் ஒரு நாள் கூட அந்த சொந்த வீட்டில் முழுமையாக அதை அனுபவிக்க இயலாது. இவர் பாட்டி சுற்றிக்கிட்டே இருப்பார், அங்கே இங்கேன்னு ஒரு ரோமிங்லேயே இருந்துக்கிட்டு இருப்பார். ஆக லக்ன பாவகமும் நன்றாக இருக்க வேண்டும். எந்த பாவகம் பலம் பெற்றிருந்தாலும் லக்ன பாவகம் லக்னாதிபதி நன்றாக இருந்தால் மட்டும்தான் அவர்களால் அதனை அனுபவிக்க முடியும். ஆக ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையுமே லக்ன பாவகம், 4ஆம் பாவகம் மற்றும் 10ஆம் பாவகம் என்பது சொந்த வீட்டு அம்சத்தினை தீர்மானிக்குமா. அடுத்ததாக துலா ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, என்ன மாதிரியான பலன்கள் அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, துலா ராசி நேயர்கள் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லுங்க சார். துளாராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அனுகூலமாக இருக்கும். உங்களால் உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கூட பிறந்தவங்களோட சேர்ந்து நீங்கள் ரொம்ப மிங்கிள் ஆகிறது, அவங்களோட நல்லா ஒருங்கிணைந்து போகிறது, ஒற்றுமையாக இருக்கிறது. சின்ன வயசில் எப்படி அண்ணா தம்பி அக்கா தங்கைன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள்லாம் சேர்ந்து இருப்பாங்களோ அதுபோல் வயசு அதிகமாகி திருமணமாகி தனித்தனியாக போன பிறகும் கூட இருக்க முடியும் அப்படின்றது உங்களுக்கு இந்த வாரத்தில் தெரியும்.
யாரெல்லாம் கூட பிறந்தவங்களோட இருக்கீங்களோ அவங்களோட இவ்வளோ நாள் அந்த அளவுக்கு டச் இல்லை, ஏதாவது இன்னைக்குன்னா பார்த்துக்கிட்டா நல்லது கெட்டதில் உண்டு அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு தொடர்பு உங்களுக்குள்ளே வரும். நீங்களே பேசுவீங்க, அப்போது உங்களுக்குள்ளே வந்து விஷயங்களை பரிமாறிக்கொள்ள முடியும். ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் போய் வர முடியும். ஒருத்தர் கஷ்டப்பட்டு இருக்கீங்க, ஒருத்தர் நல்லா இருக்காருன்னு சொன்னால் அவர் வந்து உங்களுக்கு கை தூக்கி விடுவார். கல்யாணம் ஆகாத இளையவர்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கணுன்ற எண்ணம் வந்து மூத்தவர்களுக்கு வரும். இப்படியாக சகோதர பாவம்னு சொல்லக்கூடியது இந்த வாரத்தில் ரொம்ப நல்ல பலனை தரப்போகிறது. அப்படி சகோதரர்கள் சேர்ந்து இருக்கிறதுனால நடக்கக்கூடிய மிக முக்கியமான நல்லது என்னன்னு கேட்டால், பெற்றோர் வந்து திருப்தி அடைவாங்க, சந்தோஷப்படுவாங்க. பெற்றோருக்கு இருக்கக்கூடிய முதல் கேள்வியே தனித்தனியாக கேட்பாங்க. ஒரு ஜாதகத்தை கொடுத்துட்டு வேலை எப்படி இருக்கும், கல்யாணம் எப்படி இருக்கும் அதெல்லாம் கேட்பாங்க. ஆனால் எங்கே இருந்து எப்படிப்பட்ட பெற்றோர் வந்தாலும் சரி, மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் சாமானியமானவர்களாக இருந்தாலும் சரி, படித்தவர்கள் படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க அந்த ஜாதகத்தில் ஒரு கேள்வியை தவறாமல் கேட்பாங்க. என்னென்னா, என் பிள்ளைங்க சேர்ந்து இருப்பாங்களா, எனக்கு அப்புறம் அவங்க வந்து ஒன்றா இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நிறைய சொத்து சேர்த்து வச்சவங்க கேட்குறதுல கூட பரவாயில்ல, அது சொத்து வீணாக போயிடுமா, அடிச்சுப்பாங்களா, கேஸ் ஆகிடுமான்றது எதுவுமே இல்லாதவர்கள் கூட அதை கேட்பாங்க. அப்படியாக உடன் பிறந்தவர்கள் சம்பந்தமான அம்சம் இந்த வாரத்தில் சாதகமாக இருக்குது. உங்களுக்குள்ளே சண்டை சச்சரவு பிரச்சனை வழக்கு வரைக்கும் இருந்தால் சரி பண்ணிக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லது பண்ணிக்கலாம், ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து இருந்து சந்தோஷப்படலாம். சார், துலா ராசியை தொடர்ந்து விருட்சிக ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? வீட்லையும் வெளியையும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது? விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நிறைய பணம் வந்து சேரப்போகிறது. உங்கள் ராசிக்கு பணத்தை கொடுக்கக்கூடியவர் குரு 8ல் மறைஞ்சிருக்கார். அதனால் ரெகுலராக வந்துட்டு இருந்த இன்கம் வந்து குறையிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கலாம். சில பேருக்கு பயம் கூட வந்துட்டுருக்கும், எதிர்காலம் என்ன ஆகிடுமோ, நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் செலவாயிடுது, கடன் வேறு வாங்கி வச்சுருக்கோம், அப்போது நம்ம வயசான காலத்தில் என்ன பண்ணுறது, பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் எப்படி பண்ணுறது, அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பயம் வந்து அது தூங்க கூட விடாமல் உங்களுக்கு பண்ணியிருக்கலாம். இது எல்லாமே அந்த பணத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும். அந்த பணத்தை தரக்கூடிய தனஸ்தானம் இப்போது வலுத்து இருக்கிறது. குரு தான் அந்த வீட்டுக்கு அதிபதி. குரு அந்த இடத்த பார்க்குறாரு. ராசியாதிபதியே அங்கே தான் இருக்கார். அதனால் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கார். அதனால் பண வரவு உண்டு. இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றும் அந்த 2ஆம் இடத்துல இருக்கிறது 3ஆம் இடத்தை நோக்கி போக போகிறது. ஒரு கிரகம் தொடங்கி 4 கிரகமும் இந்த வாரத்துக்குள்ளாகவே 2லேருந்து 3ஆம் இடத்திற்கு போயிடும். அதனால் நீங்கள் பண வரவை அடையணுன்ற ஒரு முயற்சியை செய்து கொண்டே இருப்பீங்க. அது உங்களுக்கு பலன் கொடுத்து கொண்டே இருக்கும். நீண்ட காலமாக விற்க முடியாத சொத்துக்கள் விற்கணும்னு சொன்னால் இந்த வாரத்தில் அதற்கான முயற்சியை நீங்கள் செய்யலாம். வரவேண்டிய பணம் வராமல் ஏதோ ஒரு காரணத்தினால தடைப்பட்டிருக்குன்னு சொன்னால் அந்த பண வரவை உங்களால் அடைய முடியும். பணம் இருந்தால் தான் ஒரு செயலை தொடங்க முடியும் அப்படின்னு சொன்னால் தைரியமாக அதை உங்களால் தொடங்க முடியும். அப்படியாக இந்த வாரம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பண வரவு வந்து சேரப்போகிறது. சார், விருச்சிக ராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். தொடர்ந்து தனுசு ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? தனுர் ராசியில் இருக்கக்கூடியவர்களை நிறைய பேர் பார்த்ததுனால அவங்கள ஒரு சுயம்பு அப்படின்னு சொல்லலாம். சுயமாக தனக்கான விஷயங்கள் அனைத்தையும் செய்து கொள்வார்கள், மற்றவர்களுக்கும் வழிகாட்டுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி யாரெல்லாம் செய்ய முடியாமல் இருக்கீங்களோ, என்னால் சொந்த காலில் நிற்க முடியல, ஒருத்தர்கிட்ட போய் நிற்கிறதுக்கு என்னுடைய கௌரவம் வந்து இடம் கொடுக்கல, ஆனால் நான் போனால் வேலை நடந்துரும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு சொந்த காலில் நிற்க முடியும். நீங்கள் வந்து ரொம்ப காலமாக ஒரு துறையில் இருக்கிறீங்க, ஆனால் அதில் நீங்கள் இருக்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை, யாருக்குமே தெரியாதுன்னா இப்போ நீங்கள் தெரிய வர போகிறீங்க அப்படின்றது இந்த வாரத்தின் பலனாக இருக்கிறது. நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்களை நோக்கி ட்ராவல் பண்ணுறீங்க. என்ன படிக்கணும்னு நினச்சிங்களோ அதை படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, யார்கிட்டையும் போய் நிற்காம கடன் வாங்காமல் நல்லா படித்து அந்த ஸ்காலர்ஷிப் வாங்கி நீங்களே போய் அந்த படிப்பை படிக்கிறது அப்படின்ற விஷயம் படிக்கிறவங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு வந்து அந்த வேலையில் இருக்கக்கூடிய சின்சியாரிட்டி, அந்த வேலையை நீங்கள் செய்யக்கூடிய விதம், அதில் உங்களுடைய அந்த கடமை உணர்வு அதெல்லாம் பார்த்துட்டு தாராளமாக உங்களை வந்து பர்மனெண்ட் பண்ணலாம், உங்களை வந்து மேலாளராக ஒரு மேனேஜராக பதவி கொடுக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் வந்து உயர் அதிகாரிகள் முதலாளிகளுக்கு தெரிய வரும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு லாபம் குறைவாக இருந்தாலும் கூட பரவாயில்லை, அந்த பிஸ்னஸில் நல்ல பேரை எடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வரும். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. சொந்த காலில் நிற்க போகிறீங்க. ஆதங்கம் விரக்தி மனப்பான்மை அதிலிருந்து விடுபட போகிறீங்க. சார், தனுசு ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றதை தெளிவுபடுத்தியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. என்னென்ன பார்க்கலாம் சார்? அக்ஷயா வேலூர்ல பிறந்திருக்காங்க சார்.
பிறந்த தேதி 24/8/1997, பின்னிரவு 1:31 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, என் மகளுக்கு திருமணம் தள்ளிக்கொண்டே போகிறது. 1-2 வரன்கள் கிட்டத்தட்ட வந்தாலும் மகளுக்கு பிடிக்கவில்லை என்கிறாள். அவளுக்கு திருமணம் எப்போது நடக்கும்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் பிறந்தது வந்து பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதம், மேஷ ராசி, லக்னம் மிதுன லக்னமாக இருக்குது. திருமணம் பற்றி கேட்டிருக்காங்க. தள்ளிக்கொண்டே போகுது, எப்போ நடக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. முதல்ல அப்போது 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு இந்த லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல போயிட்டு நீச்சம் அடைகிறார், வக்ரமும் அடைகிறார். அப்போ 7ஆம் அதிபதி பலம் குறைவாக இருக்காருன்னு எடுத்துக்கலாம். அடுத்து கலத்திர காரகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனை நம்ம பார்க்கலாம். அவரும் இந்த லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல நீச்சம் அடைந்திருக்கார். அப்போ அவருடைய பலத்தையும் அவர் வந்து இழந்துட்டார் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் குடும்பம்னு சொல்லக்கூடியது அவங்களுக்கு இருக்கான்னா அந்த லக்னத்திற்கு 2ஆம் பாவம் சொல்லக்கூடிய சந்திரன் 11ஆம் இடத்துல இருக்கார். அப்போது அந்த திருமணம் தாமதமானாலும் கூட கட்டாயம் திருமணம் நடக்கும். நல்ல குடும்பம்ன்றது இந்த பொண்ணுக்கு அமையணும் அப்படின்றது இருக்குது. இதை எப்படி எடுத்துக்கலாம், எப்படி சொல்லலாம்னா, அந்த 7ஆம் அதிபதி குரு வந்து நீச்சம் ஆயிட்டார் இல்லையா, அதே குரு நவாம்சத்தில் போயிட்டு உச்சம் அடைகிறார். சுக்கிரன் வந்து இங்கே ராசி கட்டத்தில் நீச்சம் அடைந்திருக்கார். அவரும் நவாம்சத்தில் போயிட்டு ஆட்சி பலத்தை பெறுகிறார். அப்போது முதல்ல தடையாகும், தாமதமாகும். இது வரைக்கும் எதுவும் வரன் ஃபிக்ஸ் ஆகலைன்றீங்க, ஃபிக்ஸ் ஆனால் கூட குழப்பம் இருக்கும். கல்யாணம் நடக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து நெருடலாக தான் இருக்கும். அப்பப்போ அது நடக்கிறதுக்கான விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் பிரயத்தனம் பண்ணுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் ஏற்படும். ஆனால் கடைசியில் திருமண வாழ்க்கைன்றது வந்து நல்லபடியாக இருக்கும். நல்ல குழந்தைகள்லாம் பெற்றுக்கொண்டு நல்ல குடும்பத்தோடு இருக்கக்கூடிய யோகம் வந்து இந்த பொண்ணுக்கு இருக்கிறது. அப்புறம் சூரியன் ராகுடைய சேர்க்கை இந்த ஜாதகத்தில் இருக்குது. அதனால் இந்த திருமணம் நடக்கிறதுக்கு உங்களுடைய முன்னோருடைய ஆசி வந்து முழுமையாக இருந்ததுன்னு சொன்னால் அது நடக்கும். தசாபக்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, சுக்கிர திசையில் பிறந்த இந்த பொண்ணு சுக்கிரன், சூரியன், சந்திரன் முடித்து இப்போ செவ்வாயுடைய திசையில் இருக்காங்க. செவ்வாய் திசையில் இப்போ நடக்கிறது வந்து புதனுடைய புக்தியாக இருக்கிறது. செவ்வாய் இந்த லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல இருக்கார். அதனால தான் சுக்கிரன் வீட்டில் இருக்கார். அதனால தான் நல்ல குழந்தைகளாக கூட பிறக்கும்னு சொல்லியிருந்தோம். அப்போது அந்த செவ்வாய் திசை நடக்கிறது, அதில் புதன் புக்தி நடக்கிறது. அந்த புதன் வந்து 3ஆம் பாவத்தில் வக்ரகதியில் இருக்கார். தாராளமாக நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம். இந்த அக்டோபரில் இந்த புதன் புக்தி வந்து பூர்த்தி ஆகும். அதன் பிறகு கேத்து புக்தி, சுக்கிர புக்தின்றது வருது. அப்போது இந்த வருஷம் கடைசியில் 2027 கன்ஃபார்மாக வந்து திருமணம் நடக்கும். அப்போ வந்து செவ்வாய் திசையில் சுக்கிர புக்தி வந்துடும். அப்போ நீங்கள் 26ஆம் வருஷம் முழுக்க பார்த்துட்டே இருப்பீங்க. இந்த வருஷம் கடைசியில் வந்து நல்ல வரன்லாம் ஃபிக்ஸ் ஆகும், அல்லது நிச்சயார்த்தம் பண்ணுவீங்க. அடுத்து 27ஆம் ஆண்டு தொடக்கத்திலேயே வந்து திருமணம் நடக்கும். சார், இந்த நேயர் வந்து ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட திருமணத்தை பற்றி கேட்டிருந்தாங்க. ரொம்ப விரிவான தெளிவான ஒரு விளக்கத்தை மட்டும் இல்லாமல் திருப்திகரமான ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நிறைய நேயர்கள் வந்து கேட்குறாங்க, திருமணம் தாமதம் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு. ஆனால் எப்படி அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் திருமணம் நடந்துடும். ஆனால் லட்சத்தில் ஒருத்தர் வந்து திருமணமே ஆகாமல் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இதுக்கு ஜோதிட ரீதியான காரணம் என்ன சார்? 7ஆம் இடத்தினுடைய வலிமை தாம்மா. 7ஆம் இடம் வந்து நன்றாக வலுப்பெற்றிருக்க வேண்டும். நம்ம ஏற்கனவே ஒவ்வொருத்துக்கும் சொல்கிறோம், ஒவ்வொரு ஜாதகத்திலையுமே எந்த பாவகத்துக்கு பார்க்குறோமோ, திருமண விஷயம்னு வரும்பொழுது 7ஆம் இடத்தை பற்றி பேசுகிறோம். எந்த பாவகம் பார்த்தாலும் லக்னாதிபதியும் வலிமையாக இருக்க வேண்டும். லக்னாதிபதி வலுப்பெற்றிருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே சாத்தியம். இப்போ நம்ம இன்றைக்கி கூட பார்த்தோம்னா ஒரு ஒற்றுமையை பார்க்கலாம். 3 டிஃப்ரெண்ட் ஹாரோஸ்கோப்ஸ், 3 ஜாதகம். இந்த 3மே வெவ்வேறு வருடங்களில் பிறந்தவர்கள், ஆனால் 3மே வெவ்வேறு விதமான கேள்விகள். முதலாம் அவர் பார்த்தோம்னா டிவோர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசினார். 2ஆம் அவர் பார்த்தோம்னா அவருடைய உத்தியோகத்தை பற்றி கேட்குறார், சிஏ முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3ஆவது பார்த்தோம்னா கல்யாணத்து மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கா, எப்போ கேட்டாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறார். ஆனால் 3 பேருமே ஒரே லக்னத்தில் பிறந்தவர்கள். 3 பேருமே லக்னம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மிதுன லக்னம் தான். 3 பேருக்குமே 7ஆம் இடத்திற்கு அதிபதிங்கிறவர் பார்த்தோம்னா குரு தான். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அவருக்கு குரு தான். அவர் வந்து டிவோர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி கேட்குறாரு. கல்யாணம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஆயிடுச்சு. மிதுன லக்னத்தில் பிறந்தவர் தான். கல்யாணம் 10 வருஷம் முன்னாடியே ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவருக்கு லக்னாதிபதியும் வலிமை, லக்னத்திலே இருக்கக்கூடிய அந்த குருவுங்கிறதும் வலிமையாக இருந்தது. அதனால் சீக்கிரமாகவே கல்யாணங்கிறது ஆயிடுச்சு. இப்போ ஆனால் இந்த பெண்ணும் அதே மிதுன லக்னம் தான். ஆனால் திருமணத்தின் மேல் ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறார். காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 7ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பார்த்தோம்னா அவர் 8லே போய் உட்காந்துட்டார், நீச்சம்னு சொல்லிட்டார். இந்த எல்லாருக்குமே இந்த சூரியன்கிற ஒரு தொடர்பு பற்றியும் பேசினார் எல்லா இடங்கள்லையுமே. இங்கே பார்த்தோம்னா சூரியனோடு
ராசியோடு ராகுங்கிறவர் இணைஞ்சிருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறார். அப்போ எது டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். முதல்ல எங்கே என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்துட்டு அவர் அழகாக மேலோட்டமாக சொல்லிட்டு போயிட்டார். உங்களுடைய முன்னோர்கள் விஷயத்தில் ஏதோ சம் டிஸ்டர்பன்ஸுங்கிறது இருக்குது, அதை நீங்கள் பார்த்து சரி பண்ணிங்கன்னா டக்குன்னு இந்த பெண்ணுக்கு திருமணத்தின் மேலும் ஒரு ஈடுபாடுங்கிறது வந்துடும் சொல்கிறார். ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது காமஸ்தானம், வீரியஸ்தானத்தை பற்றியும் பேசும். அந்த இடத்துல ஏதோ ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸுங்கிறது இந்த குழந்தைக்கு இருக்கலாம். சுக்கிரன் வேற நீச்சமாயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டார். சுக்கிரன் போய் 4ல் நீச்சமாயிருக்கார். 5 காதலை பற்றி சொல்லப்படக்கூடிய அந்த இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் போய் 4ல் நீச்சமாகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த டிஸ்டர்பன்ஸை மட்டும் கொஞ்சம் நீக்க வேண்டும். நீங்கள் அதை பார்த்து உங்களுடைய முன்னோர் வகையில் என்ன விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஏதோ ஒரு சாபமோ ஒரு ஸ்ரீ சாபமோ ஏதோ ஒரு விஷயங்கிறது இருக்கலாம், அதை சரிப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கார். 9ல் போய் கேத்துங்கிறதும் உட்கார்ந்துட்டு இருக்கும். அவர் எதை வச்சு வலிமையாக இந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்கும்னு சொல்லிட்டாருன்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானம்ங்கிறது வலிமையாக இருக்கிறது. அந்த குடும்பஸ்தானாதிபதி சந்திரன் போய் சுக்கிரன் சாரம் வாங்கி செவ்வாயினுடைய வீட்டில் போய் 11 போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு குடும்ப வாழ்க்கைங்கிறது உண்டுங்கிறத சொல்லிட்டார். இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஜாதகத்திலையுமே அந்த லக்னாதிபதி எங்கே இருக்கார், பாக்கி விஷயங்கள்லாம் சரியாக இருக்காங்கிறத செக் பண்ணி இவர்களுக்கு திருமணம் நடக்குமா நடக்காதாங்கிறதே சொல்லிட முடியுமா. நீங்கள் சொன்ன மாதிரி லட்சத்தில் ஒருத்தருக்கு அந்த மாதிரி திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இல்லைங்கிறதையும் ஜாதகத்திலே காமிச்சிடும். இந்த மாதிரி எதுலேயுமே ஈடுபாடு பற்றுங்கிறதே கிடையாது, குடும்பமும் அமையாதுங்கிற விஷயங்களும் இருக்கும். இது எல்லாவற்றையும் விட சந்நியாச யோகம்ங்கிறது ஒன்று சொல்லிடும். லக்னத்திலேயே கேத்து, லக்ன புள்ளி விழுந்ததும் கேத்துவனுடைய அம்சம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருந்ததுன்னு சொன்னால் அவங்க சந்நியாச யோகம், அவர்கள் பற்றற்ற வாழ்க்கை வாழ்வார்கள். அவர்கள் திருமணத்தை பற்றி யோசிக்கவே முடியாது. திருமணம் மாத்திரமல்ல, உத்தியோக பலமும் இருக்காது, உத்தியோகங்கிறதுக்கும் போக மாட்டா. ஆனால் ஜீவன பலம் நன்றாக இருக்கும். ஜீவன பலம்னு சொன்னால் அது ஒரு மடாதிபதியாக செல்லக்கூடிய ஒரு அம்சங்கிறது இருக்கும். ஆனால் இந்த இல்வாழ்க்கை சுகத்தில் அவர்கள் தேட மாட்டார்கள். அது மேலே விருப்பங்கிறதே இருக்காது. இது ஒரு யோகம், சந்நியாச யோகம்ங்கிறது வேறு. ஆனால் களத்திரம் என்பதே அமையாது, லைஃப் பார்ட்னர்ஷிப்புங்கிறதே உனக்கு இருக்காது. அப்படியே அமைஞ்சிருந்தா கூட முதல் நாள் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் கூட நடக்காமல் அந்த பொண்ணு பிரிஞ்சு போயிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கூட நம்மளால் பார்க்க முடியும். இதற்கும் அந்த ஜாதக பலம்தான் காரணம். லக்ன புள்ளி அப்படிங்கிறதும் லக்னாதிபதி பலம் இழந்து போனால் இவர்களால் அந்த திருமண வாழ்க்கையிலே ஈடுபட முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுமா. அடுத்ததாக மகர ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மகர ராசியினருக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு? மகர ராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு சூரிய உதயம், அந்த விடியற் காலை நேரம் நமக்கு ஒரு உற்சாகத்தை தெம்ப கொடுக்கும் இல்லையா, விடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு தைரியம் வரும் இல்லையா, அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராசிக்கு 12ல் முக்கியமான நன்மையை செய்யக்கூடிய கிரகமும் சரி, கெடுபலனை தரக்கூடிய கிரகமும் சரி சேர்ந்து இருக்கு. 4 கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறது. குரு 6ஆம் இடத்துல சஞ்சரித்துட்ருக்கார். ராசியாதிபதி போய் குருவுடைய வீட்டில் தான் இருக்கார். வீடு கொடுத்த குரு 6ல் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். 8ல் கேது. அப்போது பெரிய அளவிற்கு உங்களுக்கு கிரகங்களுடைய துணையே இல்லை. நீங்கள் ஒரு இரவில் தனித்து விடப்பட்டவரை போல் இருக்கீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு விடிவு காலம் பிறக்கிறதுன்றது எடுத்துக்கலாம். அதனால் மகர ராசியிலேருந்து யாரெல்லாம் எனக்கு இப்போ அடுத்து எக்ஸாம் வரப்போகுது, நான் என்ன பண்ண போகிறேனே தெரியலன்ற ஒரு பயம் பதட்டம் இருக்கோ, நீங்கள் மாதக்கணக்கில் படிக்க வேண்டியதை நாட்கணக்கில் படித்து எக்ஸாம் எழுதிடுவீங்க. உத்தியோகத்தில் நிறைய டார்கெட் இருக்குது உங்களுக்கு, நீங்கள் முடிக்க வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கிறது. எப்படி நான் பண்ண போகிறேன், முடிக்கலைன்னா எனக்கு இன்சென்டிவ் வராது, இல்லை வேலையே இருக்குமான்னு தெரியாது அப்படின்லாம் பயந்துட்டு இருந்தால் எல்லாம் முடிக்கிற மாதிரி டக்குன்னு உங்களுக்கு வேலைகள் நடந்துடும். பிஸ்னஸ்லேயும் சரி, ஒரு பக்கம் கடன் வாங்கிட்டோம், ஒரு பக்கம் வேலையாட்களுக்கு சேலரி கொடுக்கணும் அப்படின்னு நிறைய உங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருந்து ஒரு பயம் இருந்தாலும் கூட எல்லாம் சரியாயிடும். அடுத்து நீங்கள் எதை நோக்கி பயணிக்கணுன்ற ஒரு விஷயமும் உங்களுக்கு தெளிவாயிடும். அந்த 12ஆம் இடம்னு சொல்கிறது உங்களுடைய திறமைகளை கூட மறக்கடிக்கக்கூடிய இடம்னு சொல்லலாம். அங்கேருந்து ராசிக்குள்ள கிரகம் வர்றதுனால உங்கள் பலம் எதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போது உங்களுடைய இலக்கு எதை நோக்கி பயணிக்கணும், என்ன பண்ணணும், எப்படி பிளான் பண்ணணும் எல்லாம் தெரிய போகிறது. நல்ல பலன் கிடைக்க போகிறது. சார், ஒரே வார்த்தையில் சொல்லிட்டீங்க, நல்ல காலம் பிறக்கக்கூடிய காலம் மகர ராசினருக்குன்னு. தொடர்ந்து கும்ப ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? கும்பராசி என்பர்களுக்கு எங்கேருந்தெல்லாம் பணம் வரணுமோ அங்கேருந்தெல்லாம் பணம் வரும். எதையெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களால் செய்ய முடியும். எல்லாமே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு விஷயமே கடினமாகவே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் பாவத்தில் 4 கிரகங்கள் இருந்து சந்திரனுடைய சஞ்சாரமும் 9, 10, 11ஆம் இடத்துல இருக்கிறது. ராசியில் ராகு இருக்கார், அதை குரு பார்த்துட்டு இருக்கார். அதனால் பயம் இருக்காது.
ஒரு டபுள் மைண்டடாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்காது. நீங்கள் அர்ஜுனனுடைய வில் வந்து புறப்பட தயாராக இருக்கும் இல்லையா, அப்படியாக நீங்கள் அந்த அம்பு வில்லுலேருந்து போகிற மாதிரி நீங்கள் வந்து ரெடியாக இருப்பீங்க. செகண்ட் தாட்டே இல்லாமல் பெரிய விஷயங்களை நோக்கி கூட உங்களால் போக முடியும். அந்த அளவிற்கு இந்த வாரம் சாதகமாக இருக்குது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதனால் சொல்கிறோன்னா, இப்போ வாரம் தொடங்கும் போது உங்களுக்கு இந்த குரு பார்வை 11ஆம் இடம், அந்த இடத்திற்கும் குரு பார்வை, இந்த வாரம் தொடங்கும் போது சந்திரன் உங்களோட ராசிக்கு 9லேருந்து அதையும் குரு பார்க்கறது, இவ்வளோ விஷயங்கள் அனுகூலமாக இருக்குது. ஆனால் ஒவ்வொரு கிரகமாக 12க்கு வந்துடும். அடுத்த வாரம்லாம் என்ன சொல்லுவோம்னா, விரயஸ்தானம் வலுத்து இருக்கிறது, நிறைய கிரகங்கள் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கணும். ஆனால் இப்போ நீங்கள் வேகமாக இருக்கலாம். வேகமாக அப்படின்னு சொல்லும்போது வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறது, டைமை வந்து யூஸ் பண்ணிக்கிறது, உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து இந்த வாரத்தில் நீங்கள் கடைபிடித்து எதை அடையணுமோ, எதை செய்யணுமோ, எங்கேருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ எல்லா முயற்சிகளையும் செய்யுங்க, எல்லாமே கைகூடும். சார், பண வரவு இருக்க போதுன்னு சொல்லி கும்பராசி நேயர்களை பூஸ்டப் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். தொடர்ந்து மீன ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? மீனராசி அன்பர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது, எடுத்துட்ட வேலையை செஞ்சு முடிக்கிறது, பொறுப்புகள் எல்லாம் உணர்ந்து நடக்கிறது, கடமைகளை செஞ்சு முடிக்கிறது, அது குடும்பத்துக்கும் பொருந்தும், வேலை பார்க்குற இடத்துக்கும் பொருந்தும், படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட அது பொருந்தும். குறிப்பாக மீனத்தில் இருக்கக்கூடிய வயசானவங்க, ரிட்டையர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அடுத்து என்ன பண்ணலான்ற ஒரு கேள்வி அப்போ வரும். உங்கள் ராசியில் சனி இருக்கார். அப்போ வந்து நீங்கள் எதுவும் செய்யாமல் அவ்வளோதான், நம்ம உழைச்சி முடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் பெருசாக ஓட வேண்டாம் அப்படின்ற முடிவை எடுக்காமல் 10ஆம் இடம் வலுத்து இருக்கிறது. இதுக்கப்புறம் தான் நம்ம ஏதாவது பண்ணணும். இவ்வளோ நாள் வந்து வேலை பார்த்தோம், நம்ம கமிட்மெண்ட்டு, ஃபேமிலி, குழந்தைங்கள படிக்க வைக்கிறது, கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் தான் நம்ம எதுக்காக வந்தோம், நம்முடைய ஆசை என்ன, நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்றதெல்லாம் யோசிக்கணுன்ற மாதிரி இப்போது செயல்பட போகிறீங்க. அதனால் உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரப்போகிறது. உழைக்க போகிறீங்க, நல்ல விஷயங்களை நோக்கி போக போகிறீங்க, தொடங்க போகிறீங்க. சுயநலம் தாண்டி பொதுநலம், அதுபோல் நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அதை செய்கிறது, அதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. சார், மீன ராசினருக்கு இந்த வாரம் என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழப்போகுது அப்படின்றத ரொம்ப அழகாக தெளிவுபடுத்திருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் சார். இவ்வளோ நேரமாக 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாமல் நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு விரிவான விளக்கத்தையும் தெளிவான விளக்கத்தையும் கொடுத்திருக்கீங்க. நன்றி சார். நமஸ்காரம். நன்றி சார். நன்றிம்மா. என்ன நேயர்களே, இந்த வாரம் நம்ம நாளை நமதே நிகழ்ச்சியில் முதல் பகுதியான அறிவோம் ஜோதிடம் பகுதியில் தமிழ் ஜோதிடத்தை பற்றியும் 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாமல் நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி உங்களுக்கும் சந்தேகங்கள் இருந்தா உங்களுடைய பெயர், ஊர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இது எல்லாத்தையும் கீழே கொடுக்கப்பட்டிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம அனுப்புங்க. உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் உங்கள் உமா.